வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஏற்கனவே 6th 7th புக் பேக் எல்லாம் நம்ம கொடுத்துட்டோம்ப்பா. இந்த வாரம் நம்ம சண்டே டெஸ்ட்டுக்கு 8th தமிழ் கொடுத்துருக்கிறதுனால இப்போ 8th புக் பேக் பார்க்கலாம். வாங்க நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு லெசன் பாருங்கள், தமிழ் மொழி வாழ்த்து அப்படிங்கிற லெசனில் புக் பேக் பாருங்கள். சொல்லும் பொருளும், நிரந்தரம்னா காலம் முழுமையும், வைப்புனா நிலப்பகுதி, வன்மொழினா வளமிக்க மொழி. இந்த 3 சொல்லி இன்னும் வரணும்ப்பா. அது வந்தால் தான் வளமிக்க மொழி, அதான் வளமைன்னு அர்த்தத்தை குறிக்கும். சூழ்களி அப்படின்னா சூழ்ந்துள்ள அறியாமை இருள். தொல்லை அப்படின்னா பழமைன்னு வரும், துன்பம்னு வரும், 2 மீனிங்லேயும் வரும். அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் சரியான விடையை தேர்ந்தெடுக்க பாருங்க. மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் என்னதுன்னு கேட்டிங்கன்னா, நிலப்பகுதி அப்படின்னா என்ன வரும்? வைப்பு அப்படின்னு தான் வரும். நெக்ஸ்ட் பாருங்க, என்றென்றும் என்னும் சொல்லை பிரித்து எப்படி எழுதுறாங்கன்னா, என்றும் ப்ளஸ் என்றும் அப்படின்னு எழுதுவாங்க. நெக்ஸ்ட்டு வானமளந்து என்னும் சொல்லை பிரித்து எழுதுக அப்படின்னா, வானம் அளந்து, அதாவது அந்த வானத்தை அளக்குறாங்க, அதனால வானம் அளந்து அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் பாருங்க, அறிந்தது ப்ளஸ் அனைத்தும் அப்படிங்கிறத சேர்த்து எழுதணும். அதாவது 2 சொல்லா இருக்கு, அதை ஒரே சொல்ல ஆக்கணும்னா அறிந்ததனைத்தும் அப்படின்னு எழுதணும். நெக்ஸ்ட்டு வானம் ப்ளஸ் அறிந்த அப்படிங்கிற சொல்ல நம்ம சேர்த்து எழுதணும்னா, ஒரே வார்த்தை எழுதணும்னா வானம் அறிந்த அப்படின்னு எழுதணும். இதெல்லாம் புணர்ச்சி விதிகளில் வரும்பா, அது நடத்தும்போது டீட்டெயிலாக சொல்லிடுவோம். நெக்ஸ்ட் பாருங்க, மோனை சொற்கள். இந்த பாடலில் இருக்க மோனை சொற்களை எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை, இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை. அது மாதிரி முதல் எழுத்து என்னென்ன ஒன்றி வந்திருக்குன்னு பாருங்க. வாழ்க, வாழிய, வன்மொழி, வளர்மொழி, எங்கள், என்றென்றும், அகன்று, அறிந்த, எல்லாமே முதல் எழுத்து ஒன்றி வந்திருக்கிறதுனால இது மோனை சொற்கள். நெக்ஸ்ட் அடுத்த லெசன் பாருங்க, தமிழ் மொழி மரபு அப்படிங்கிற லெசன்ல என்ன சொல்லும் பொருளும் பாருங்க. விசும்பு அப்படின்னா வானம், திரிதல்னா மாறுபடுதல், செய்யுள்னா பாட்டு, மரபு அப்படின்னா வழக்கம், மயக்கம்னா கலவை. இதை தெளிவாக பார்த்துக்கோங்க. மயக்கம்னா கலவை. இருதிணை அப்படின்னா உயர்திணை, அக்ரிணை. வளாமை அப்படின்னா தவறாமை. வளாமை அப்படின்னா அதாவது அது வளாமல் இருக்கு இல்லைங்களா, அதை சொல்கிறாங்க, அதனால தவறாமை. தலா அல் அப்படின்னா தழுவுதல். இதை கவனமாக பார்த்துக்கோங்கப்பா. தலா அல் அப்படின்னா தழுவுதல், இல்லைன்னா பயன்படுத்துதல். ஐம்பால்னா ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். இந்த 5 பால் சேர்ந்தது தான் ஐம்பால். இந்த இளமை பெயர்கள் இது புக் பேக்கில் கொடுத்துருப்பாங்க. அந்த இளமை பெயர் பாருங்க, அதாவது அம்மாக்கும் பிள்ளைக்கும் அப்படிங்கிற வித்தியாசம் அப்படிங்கிற மாதிரி அதோட குட்டிகள் எல்லாமே என்ன என்ன இளமை பெயரில் சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்க. புலிக்கு பரல் அப்படின்னு சொல்லுவாங்க, யானைக்கு கன்று, கரடிக்கு குட்டி, சிங்கம் குருளை, பசு கன்று. இதே ஒளி மரபு பாருங்க, புலி உருமும், யானை பிளிரும்பா, கரடி கத்தும். கரடி கத்தும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சிங்கம் முழங்கும், பசு கதரும். அது தெளிவாக பார்த்துக்கோங்கப்பா, பசு கதரும். நெக்ஸ்ட் பாருங்க, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பறவைகள் டேஸ் பறந்து செல்கின்றன. எங்கே செல்லும்? வானத்தில் தானே பறந்து செல்லும். அந்த வானத்துக்கு இன்னொரு பேர் என்னென்ன? விசும்பு அப்படின்னா வானம் தானே அர்த்தம், அதனால விசும்பில். இயற்கையை போற்றுதல் தமிழரோட என்னது? நம்மளோட மரபு. இருதிணை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது 2 + திணை, அதாவது 2 திணை சேர்ந்தது தான் அக்ரிணை, உயர்திணை சேர்ந்தது தான் இருதிணை, அதனால 2 + திணை. ஐம்பால் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இந்த 5 பால். மேலே பார்த்தோம்னா ஆண்பால், பெண்பால், பலர்பால், பலவின்பால், ஒன்றன்பால், அந்த 5 பால் சேர்ந்தது தான் ஐம்பால். அப்போ அது 5 + பால். அடுத்த லெசன் பாருங்க, தமிழ் வரிவடிவ வளர்ச்சி அப்படிங்கிற லெசன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக பாருங்க. தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற டேஸ் காரணமாக அமைந்தது அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு இதுல நிலையா இருக்கணும்னா என்ன காரணமா இருந்துச்சு அப்படின்னா, அச்சுக்கலை தான் காரணமா இருந்துச்சுங்க. ஏன்னா அவங்க அந்த அச்சுக்கலையில அந்த அச்சு கோர்த்து வச்சிருந்ததுனால தான் இப்போ வரைக்கும் நம்மளால படிக்க முடியுது அப்படிங்கிறாங்க. வளைகோடுகளால் அமைந்த மிக பழமையான தமிழ் எழுத்து எதுன்னா வட்டெழுத்து. வளைகோடுனா வட்டெழுத்து ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ் எழுத்து சீர்திருத்த பாணியில் ஈடுபட்டவர். தமிழ் எழுத்து சீர்திருத்த பாணியில் தந்தை பெரியாரும் ஈடுபட்டிருப்பாங்க, வீரமாமுனிவரும் ஈடுபட்டிருப்பாங்க. உங்களுக்கு ஆப்ஷன் எப்படி செட் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் டேஸ் என அழைக்கப்படுகின்றன. கடைச்சங்க காலம் அப்படின்னாவே கண்ணெழுத்துக்கள் தான் வரும். எழுத்துக்களில் புள்ளியால் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வீரமாமுனிவர் அவர்கள். இந்த ஃபுல்லாக லெசனில் இருக்கிறத அப்படியே கேட்டிருக்காங்கப்பா. அந்த லெசனை ஒன்ஸ் படிச்சுட்டிங்கன்னா இதுக்கு நீங்கள் எளிமையாக ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து பாருங்க, அடுத்த லெசன் எழுத்துக்களின் பிறப்பு அப்படிங்கிற இலக்கணம். அதில் இருக்கிற சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக பாருங்க. இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஊங்கிறது இதழ்களை குவிப்பதால். அதை சொல்லி பார்த்தாலே நமக்கு தெரியும் இல்லைங்களா.
நெக்ஸ்ட்டு ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் என்னன்னு கேட்டிங்கன்னா தலை. தலையில் தான் ஆயுத எழுத்து பிறக்கும். அதை நம்ம இலக்கணத்தோடு சார்ந்து வரும். இதெல்லாம் ஜஸ்ட்டு டேட்டாப்பாக நீங்கள் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். வல்லின எழுத்துக்கள் பிறக்கும் இடம் என்னன்னு கேட்டிங்கன்னா மார்பு. மார்பு வந்து வன்மையாக இருக்கும். ஆயுத எழுத்துனா தலையில் ஆயுதத்தை வச்சு தட்டிட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறப்புது. நாவின் நுனியும் அன்னத்தின் நுனியும் பொருந்துவதால் பிறக்கிறது என்ன பிறக்கும்னா இட்டு இன்னுன்னு பிறக்கும். கீழிதழும் மேல்வாய்ப்பல்லும் இணைவதால் பிறப்பது இவ்வு. இதை நீங்கள் சொல்லி பாருங்கப்பா. ஒரு எழுத்தாக சொல்லி பார்க்கும்போதே உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும். இதுக்குன்னு நீங்கள் மெனக்கட்டு படிக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த எழுத்தை அந்த உச்சரிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சொல்லி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இது எளிமையாக புரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இக்கு இங்கு இதை எல்லாத்தையுமே இங்கிட்டு கொடுத்து பொறுத்த சொல்லியிருக்காங்க. இதை இக்கு இங்கு அப்படின்னா நாவின் முதல் அன்னத்தின் அடி. எல்லாத்துக்குமே நாக்கு தான் முதல்ல வரும்னு எடுத்துக்கோங்க. நாக்கு அது முதல்ல வந்துருச்சுன்னா அன்னத்தின் அடியாக போயிடும். அதுக்கப்புறம் வந்து இச்சு இஞ்சு அது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாவின் இடை அன்னத்தின் இடை. அடியில் போயிடுது அன்னம், அதுக்கப்புறம் இடையில வருது, அதுக்கப்புறம் முன்னாடி வந்துடும். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இக்கு இங்குன்னா நாவின் இக்கு இங்கு நாவின் அடி அன்னத்தின் அடி, நாவின் முதல் அன்னத்தின் அடி. இச்சு இஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாவின் இடை அன்னத்தின் இடை. இட்டு இன்னு என்ன வரும்னா நாவின் நுனி அன்னத்தின் நுனி. ரெண்டுமே நுனிக்கு வந்துடும். நாவின் நுனியும் வந்துடும், அன்னத்தின் நுனியும் வந்துடும். இத்து இந்துன்னு பார்த்தீங்கன்னா நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடி. அந்த இத்து இந்துன்னு சொல்லுங்கள். அந்த பல்லுக்கிட்ட போய் நம்ம நாக்கு நிற்கும். அதை நீங்கள் சொல்லி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, அகர வரிசைப்படி வந்து எழுத சொல்லியிருக்காங்க. அகர வரிசைப்படினா உயிரெழுத்து கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம உயிரெழுத்தை முதல் எழுதிட்டு அதுக்கப்புறம் நமக்கு உயிர்மை எழுத்து கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம உயிர்மை எழுத்துக்களை எழுதணும். இதில் வந்து நமக்கு எல்லாமே உயிரெழுத்தே கொடுத்துருக்காங்க. உயிரெழுத்து என்ன வரிசையில் வரும்னா அ ஆ இ வரிசையில் வரும் பார்த்தீங்களா? அது மாதிரி அ ஆ இ வரிசையில் என்னென்ன வருதுங்கிறத பார்த்து எழுதணும். ஃபஸ்ட்டு வந்து ஆ ஆ, அப்புறம் இ ஊ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ அப்படின்னு அந்த அ ஆ வரிசையில் நம்ம எழுதுறது தான் அகர வரிசை. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, மரபு தொடர்கள். மரபு தொடர்களில் பறவையோட ஒளிமரபை வந்து சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. ஆந்தை வந்து அலரும், மயில் வந்து அகவும், காகம் வந்து கரையும், கிளி வந்து பேசும்பா, சேவல் வந்து கூவும், குயிலும் கூவும். சேவலும் கூவும், குயில் ரெண்டுமே கூவும். சரிங்களா? கோழி வந்து கொக்கரிக்கும், புறா வந்து குணுகும், கூகை வந்து குளரும், புறா வந்து குணுகும். இதை ரெண்டையும் வித்தியாசப்படுத்தி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் தொகை மரபு பாருங்க. தொகை மரபுனா அதாவது கூட்டமாக சேர்ந்ததெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்கள் கூட்டமாக இருந்தாங்கன்னா அது என்ன சொல்லுவாங்க? மக்கள் கூட்டம்னு சொல்லுவாங்க. ஆடு வந்து கூட்டமாக இருந்ததுன்னா அது ஆட்டு மந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆணிரை அப்படிங்கிறது மாடுகள் வந்து கூட்டமாக இருக்கதை ஆணிரைன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வினை மரபு பாருங்க. அதாவது ஒரு செயலுக்கான மரபு. அது வந்து சோறு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சோறு உண் அப்படின்னு சொல்லணுமா. தண்ணீர் குடி, பூவை வந்து கொய் அப்படின்னு தான் சொல்லணும். முறுக்கு வந்து தின், பால் பருகு, இலை வந்து பறி. இதில் பாருங்க, இலையை வந்து பறிக்கணும், பூவை வந்து கொய்யணும். அதை வித்தியாசப்படுத்தி பார்த்துக்கோங்க. இலை வந்து பறி, பூ வந்து கொய், சுவர் எழுப்பு, கூடை வந்து முடை, பானை வனைதல். அதை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த மரபு சொல்ல வச்சு இந்த சரியான மரபு சொல் என்ன வருங்கிறத பார்த்து இங்கே பொறுத்து சொல்லியிருக்காங்க. கோழி வந்து என்ன செய்யும்? கொக்கரிக்கும், பால் பருகணும், சோறு உண், முறுக்கு தான் தின்னு, அதாவது ஸ்நாக்ஸ் வந்து தின்னு, சாப்பாடை வந்து உண்ணு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பூ வந்து கொய்யி, இலை தான் பறி. சரிங்களா? ஆ வந்து ஆ நிறை, மந்தைக்கு ஆட்டு மந்தை. அது மாதிரி பால் பருகு, தண்ணீர் குடி. சரிங்களா? சேவல் தான் கூவும், கோழி வந்து கொக்கரிக்கும். நெக்ஸ்ட் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சென்டென்ஸில் வந்து மரபு பிழையை நீக்கி எழுத சொல்லியிருக்காங்க. மரபு பிழையை நீக்கி எழுதுங்கன்னா இப்போ நம்ம மேலே பார்த்தோம்னா அதே தான். சேவல் கொக்கரிக்கும் கொடுத்துருக்காங்க. அது என்னது? சேவல் கூவும் அப்படின்னு வரும். சத்தம் கேட்டு கயல்விழி கண் விழித்தாள் அப்படின்னு வந்திருக்கு. அந்த விழித்தாள் அப்படிங்கிறதுக்கு பூ பறிக்க நேரமாகி விட்டதை பூ பறிக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு என்னது? பூ கொய், இலை தான் பறிக்க. அந்த இடத்துல அந்த சென்டென்ஸ் வரும். சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. அங்கு மரத்தில் குயில் கரைந்தது அப்படின்னு இருக்காங்க. குயில் என்ன செய்யும்? கூவும். பூவை பறித்ததுடன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பூவை என்ன செய்வாங்க? பூ கொய். தோரணம் கட்ட மாவிலையையும் கொய்து அப்படின்னு இருக்காங்க. இலையை என்ன செய்யணும்? இலையை பறிக்கணும். அம்மா தந்த பாலை குடித்து விட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பால் என்ன செய்யணும்? பருகணும்.
இந்த மாதிரி மரபு பிழையை நீக்கி எழுதுகன்னு புக் பேக்கில் கொடுத்துருக்காங்கப்பா. இப்போ வந்து நமக்கு வந்து புக் பேக் எல்லாமே பார்க்க வேண்டிய அவசியமாக இருக்குது. ஏன்னா சிலபஸை வந்து அவங்க மாற்றிருக்கிறதுனால கொஸ்டின் எப்படி வரும்னு தெரியாது. இது உங்களுக்கு கொடுத்துருக்கோம், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், சொற்றொடரை ஒழுங்குபடுத்தி முறையான தொடராக்குக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாற்றி மாற்றி கொடுத்துருக்க சொடரை வந்து நீங்கள் கரெக்டாக எழுதணும். இது வந்து கண்டிப்பாக 1 or 2 கொஸ்டின் வரும்ப்பா. இதை பார்த்துக்கோங்க. வளைந்த கோடுகளால் அமைந்த எழுத்து தமிழ் வட்டெழுத்து எனப்படும். வளைந்த கோடுகளால் அமைந்த எழுத்து வந்து தமிழ் வட்டெழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. உலகில் தமிழ்மொழி வாழட்டும் உள்ளவரையிலும் அப்படின்னா அது ராங்கு. உலகம் உள்ளவரையிலும் தமிழ்மொழி வாழட்டும், அதுதான் சரி. நெக்ஸ்ட் பாருங்கள், பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் தான் பரணி இலக்கியம். உயிரெழுத்து பிறக்கும் இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கழுத்து. அம்பு விடும் கலையை தமிழ் ஏகலை என்றது. அதாவது அம்பு விடும் கலையைத்தான் தமிழ் வந்து ஏகலை என்றது அப்படி கரெக்டாக அது சென்டென்ஸ் போட்டு ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. நெக்ஸ்ட்டு கலைச்சொற்கள், சேர்த்தல்க, பிரித்தல்க, சொல்லும் பொருளும், மொழிப்பயிற்சி எல்லாமே சேர்த்து உங்களுக்கு ஒரே வீடியோவாக கொடுத்துருக்கோம்ப்பா, யூஸ் பண்ணிக்கோங்க. ஒலிப்பிறப்பியல் அப்படின்னா ஆர்டிகுலேட்டரி ஃபொனட்டிக்ஸ், மெய்யொலினா கான்சோனன்ட், மூக்கொலினா நாசில் கான்சோனன்ட் சவுண்டு, கல்வெட்டுனா எபிகிராப், உயிரொலினா வவ்வல், அகராதில்னா லெக்சிகிராபி, ஒலியன்னா ஃபோனோமி, சித்திர எழுத்துனா பிக்சோகிராஃப். இது எல்லாமே ஒரு 2 times சொல்லி பார்த்துக்கோங்கப்பா. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் ஞாபகம் வச்சு படிக்க பாருங்கள். ஏன்னா கலைச்சொற்களுக்கு வந்து தனியாக 10 மார்க் கொடுத்துருக்காங்க. ரொம்ப கேர்லெஸ்ஸாக அதை கடந்து வந்துடாதீங்க. கொஞ்சம் டெய்லி இல்லைனாலும் ஒரு வாரத்துக்கு ஒருக்கா 10 நாளைக்கு ஒருக்கா அந்த புக் பேக் இருக்க கலைச்சொற்களை நீங்கள் ஒரு எடுத்து பார்த்துருங்க. நெக்ஸ்ட் ஓடை அப்படிங்கிற லெசனுக்குரிய சொல்லும் பொருளும் பாருங்கள். தூண்டுதல் அப்படின்னா ஆர்வம் கொள்ளுதல், ஈரம் அப்படின்னா இரக்கம், முழவுனா இசைக்கருவி, பயிலுதல்னா படித்தல், நாணம்னா வெக்கம், செஞ்சொல்னா திருந்திய சொல் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு நன்சை அப்படின்னா நிறைந்த நீர்வளத்தோடு பயிர்கள் விளையும் நிலம். நிறைந்த நீர்வளம் இருந்துச்சு அப்படின்னா அது நன்சை, கம்மியாக நீர்வளம் இருந்துச்சுன்னா அது புன்சை. வள்ளைப்பாட்டுனா நெல் குத்தும் போது பாடப்படும் பாடல். நெக்ஸ்ட்டு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக பாருங்க. பள்ளிக்கு சென்று கல்வி என்ன செய்யணும்? பயிலணும். கல்விக்கு சென்று பயிலுதல் சிறப்பு. நெக்ஸ்ட் பாருங்க, செஞ்சொல் மாதரின் வள்ளைப்பாட்டிற்கேற்ப முளவை மீட்டுவது என்னன்னு கேட்டிங்கன்னா ஓடை. இது அந்த லெசனை படித்தாதான்ப்பா ஆன்சர் பண்ண முடியும். நீங்கள் புக் பேக் பார்க்கணும், ஆன்சர் பண்ணணும் அப்படின்னாலே லெசனை கண்டிப்பாக ரீட் பண்ணியிருக்கணும். நன்சை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பதுன்னா நன்மை ப்ளஸ் செய். நீள் உழைப்பு என்னும் சொல்லை பிரித்து எழுதுனா நீள் ப்ளஸ் உழைப்பு. சீருக்கேற்ப என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பார்த்தீங்கன்னா சீருக்கு ஏற்ப, சீருக்கேற்ப. ஓடை ப்ளஸ் ஆடை சேர்த்து எழுதுறது ஓடை ஆடை. நெக்ஸ்ட் பாருங்க, கோணக்காத்து பாட்டு அப்படிங்கிற லெசனுக்குரிய சொல்லும் பொருளும் பாருங்க. முகில்னா மேகம், வாகுனா சரியாக, விண்ணம்னா சேதம், சம்பிரமுடன் அப்படின்னா முறையாக, கெடி கலங்கினா மிக வருந்தி, காலன்னா யமன். சேகரம் அப்படின்னா கூட்டம், மெத்த அப்படின்னா மிகவும், காங்கேய நாடுனா கொங்கு மண்டலத்தில் இருக்கிற 24 நாடுகளோட ஒன்று தான் காங்கேய நாடு. நெக்ஸ்ட் அதில் இருக்க சரியான உடையை எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. வானில் கரு டேஸ் தோன்றினால் மழை பொழியும் அப்படிங்கிறாங்க. மழை வந்து எப்போ பொழியும்? மேகக்கூட்டம் தோன்றினால் தானே மழை பொழியும். அப்போ மேகத்துக்கு என்னது? முகில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, முறையான உடற்பயிற்சியும் சரிவிகித உணவும் டேஸை ஓட்டி விடும் சொல்லியிருக்காங்க. என்னத்தை ஓட்டி விடும்? காலனை. காலன்னா யாரு? யமன். யமனை, அதாவது யமனை ஓட்டிட்டு நம்ம 100 வருஷம் வாழ்வோம் அப்படின்னு சொல்றாங்க. விழுந்ததங்கே என்னும் சொல்ல வந்து பிரித்து எழுத சொல்றாங்க. அப்ப விழுந்தது பிளஸ் அங்கே அப்படின்னு எழுதணும். செத்திறந்த என்னும் சொல்லை வந்து பிரித்து எழுத கிடைப்பது செத்து பிளஸ் இறந்த, அதாவது செத்து இறந்த 2 சொல்ல பிரித்து எழுதணும். பருத்தி பிளஸ் எல்லாம் என்ன சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது பருத்தி எல்லாம். அடுத்து நிலம் பொது அப்படிங்கிற லெசனை பாருங்க. அந்த ஒரு துணைப்படம் மாதிரி கொடுத்துருப்பாங்களப்பா, அந்த லெசனை. செவ்விந்தியர்கள் நிலத்தை டேஸ் மதித்தனர். அவங்க எப்படி மதிச்சாங்க? தாயா மதிச்சாங்க. இன்னோசை என்னும் சொல்லை பிரித்து கிடைப்பது இனிமை பிளஸ் ஓசை. பால் பிளஸ் ஊரும் என்னும் சொல்லை வந்து சேர்த்து எழுத கிடைப்பது பால் ஊரும் அப்படின்னு சேர்த்து எழுதணும். இலக்கணம் பாருங்க. அடுத்து வினைமுற்று. மாடு வயலில் புல்லை மேய்ந்தது. இத்தொடரில் இருக்க வினைமுற்று என்னன்னா, வினை அப்படின்னா ஒரு செயல், அந்த செயல் முடிந்ததை கூறுறது தான் வினைமுற்று. அப்போ மாடு என்ன செய்யும்? புல்லை மேய்ந்தது அப்படிங்கிற வேலையைத்தானே செஞ்சிச்சு, அப்போ மேய்ந்தது. பின்வரும் நூற்றுள் இறந்த கால வினைமுற்று என்ன அப்படின்னு கேட்குறாங்க. படித்தான். அந்த இத்து அப்படிங்கிற எழுத்து வந்து இறந்த கால வினைமுற்றுக்குரிய எழுத்து. அதனால படித்தான் அப்படிங்கிறது இத்து எங்கே வருதுன்னு பாருங்க. அந்த படித்தான் வரதான் இறந்த கால வினைமுற்று.
ஏவல் வினைமுற்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏவல்னா ஒரு கட்டளை சொல் மாதிரி வரும், அதுதான் ஏவல் வினைமுற்று. இல்லைன்னா ஒருத்தவங்க நம்ம வேலைக்காக ஏவுறது தான் ஏவல் வினைமுற்று. இதில் ஓடு அப்படிங்கிறது தான் நம்ம அவங்களுக்கு ஒரு செயலை செய்ய சொல்கிற மாதிரி இருக்குது, அதனால் அதுதான் உங்களுக்கு ஏவல் வினைமுற்று. அடுத்து ஒரு தொடர் கொடுத்துட்டு அது என்னென்ன தொடர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது என்னன்னு பாருங்கள். முக்காலமும் உணர்ந்தவர்கள் நம் முன்னோர்கள் அப்படிங்கிறாங்க. முக்காலம் உணர்ந்த நம் முன்னோர்கள்னா அவங்க யார்? அதாவது முன்னோர்களுக்கு வந்து எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது வந்து செய்தி தொடர். கடமையை செய் அப்படின்னு ஒரு ஆர்டர் பண்ணுற மாதிரி நம்மளை சொல்கிறாங்க. அது என்னதுன்னு கேட்டிங்கன்னா விளைவு தொடர். பாரதிதாசன் பாடலில் இனிமைதான் என்ன அப்படி அந்த ஆச்சரியக்குறி கொடுத்து வந்துட்டாவே அது என்னன்னு பார்த்தீங்கன்னா உணர்ச்சி தொடர். நீ எத்தனை புத்தகங்கள் படித்திருக்கிறாய் அப்படின்னு கொஸ்டின் மார்க்கோட வந்துட்டாவே என்ன அது வினாத்தொடர். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து அவங்க ஒரு தொடர் கொடுத்துருக்காங்க, அதை வந்து ஒரு தொடராக மாற்ற சொல்லியிருக்காங்க. இப்போ நேற்று நம் ஊரில் மழை பெய்தது அப்படின்னா அது செய்தி தொடர், அதை வந்து வினாத்தொடராக வந்து மாற்ற சொல்லியிருக்காங்க. அப்போ எப்படி அதை மாற்றணும்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நம் ஊரில் மழை பெய்ததா கொஸ்டின் கேட்குற மாதிரி மாத்திரம் தான் வினாத்தொடர். காடு மிகவும் அழகானது அப்படின்னு ஒரு செய்தியை சொன்ன மாதிரி சொல்கிறாங்க, அதை உணர்ச்சி தொடராக மாற்ற சொல்கிறாங்க. உணர்ச்சி தொடர்னா ஆச்சரியக்குறி போட்டு எழுதணும். அப்போ என்ன? காட்டின் அழகு. நெக்ஸ்ட் பாருங்க, பூனையின் காலில் அடிபட்டு விட்டதே அப்படிங்கிறது வந்து ஒரு உணர்ச்சி தொடர், அதை செய்தி தொடராக மாற்ற சொல்லியிருக்காங்க. பூனையின் காலில் அடிபட்டு விட்டது அப்படின்னு மாற்றணும். நெக்ஸ்ட்டு அதிகாலையில் துயில் எழுவது நல்லது அப்படின்னு செய்தி தொடர் கொடுத்துருக்காங்க, அதை விளைவு தொடராக மாற்றுறது அதிகாலையில் துயில் எழு அப்படின்னு ஒரு கட்டட சொல் மாதிரி சொல்லணும். நெக்ஸ்ட் பாருங்க, முகில் திரண்டதால் மழை பெய்யும் அல்லவா அப்படின்னு கொஸ்டின் மார்க் போட்டு வினாத்தொடர் கொடுத்துருக்காங்க, அதை வந்து செய்தி தொடராக மாற்ற சொல்லியிருக்காங்க. முகில்கள் திரண்டதால் மழை பெய்யும், அதாவது மேகங்கள்லாம் திரண்டுருச்சுன்னா மழை பெய்யும் அப்படின்னு சொல்லணும். காட்டில் புலி நடமாட்டம் உள்ளது அப்படின்னு செய்தி தொடரை வந்து வினாத்தொடரை மாற்ற சொல்லியிருக்காங்க. காட்டில் புலி நடமாட்டம் உள்ளதோ அப்படின்னு நம்ம கொஸ்டின் கேட்குற மாதிரி கேட்கணும். நெக்ஸ்ட் பாருங்க, வினைமுற்றுக்குரிய வேர்ச்சொல்லை எழுதுக. எல்லாமே வினைமுற்று கொடுத்துருக்காங்க, அதுக்குரிய வேர்ச்சொல்லை வந்து நமக்கு எழுத சொல்லியிருக்காங்க. வேர்ச்சொல் அப்படின்னா கட்டளை சொல் மாதிரி வரும். நடக்கிறதுக்கு நட வரும், போனானுக்கு போ, பேசினாலுக்கு பேசு, பயின்றாள்னா பயில், போனால்னா போ, உறங்கினால்னா உறங்கு, வருகன்னா வா, கேட்டார்னா கேள், சென்றனர்னா செல், வாழியனா வாழ், தருகின்றனர்னா தா. கட்டளை சொல் மாதிரி வர்றதான்ப்பா வேர்ச்சொல், அதை கவனமாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, கலைச்சொற்கள். பழங்குடியினர்னா ட்ரைப்ஸ், வெட்டுக்கிளினா லோக்கஸ்ட், புதர்னா திக்கட், மலைமுகல்னா ரிட்ஜ், பள்ளத்தாக்குனா வாயேஜ், மொட்டுனா பட், சமவெளினா பிளைன், சிறுத்தைனா லெப்பார்டு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு திருக்குறளுக்குரிய புக் பேக் என்னன்னு பார்த்துடலாம். புகழாலும் பழியாலும் அறியப்படுவது எதுன்னு கேட்டிங்கன்னா, அவங்க நடுவுநிலைமை தான் புகழாலும் பழியாலும் அறியப்படுங்கிறாங்க. பயனில்லாத கலர் நிலத்துக்கு ஒப்பானவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா கல்லாதவர் தான், அதாவது படிப்பில்லாதவங்க தான் பயனில்லாத கலர் நிலம்னு வள்ளுவர் சொல்லுவாங்க. வள்ளுருவம் என்னும் சொல்ல வந்து பிரித்து எழுதணும் அப்படின்னா வன்மை ப்ளஸ் உருவம் அப்படின்னு தான்ப்பா எழுதணும். வள்ளுன்னு வந்திருக்கிறதுனால வள்ளுன்னு போட்டுறாதீங்க, இதை வன்மை அப்படின்னு பிரித்து எழுதணும். நெடுமை ப்ளஸ் தேர் என்பதை வந்து சேர்த்து எழுத கிடைப்பது நெடுந்தேர். அதாவது வருமுன் என தொடங்கும் குறளில் பயின்று வந்துள்ள அணி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த வருமுன் அப்படிங்கிற திருக்குறளில் வர்ற அணி என்னன்னு பார்த்தீங்கன்னா உவமை அணி தான். இப்போ நமக்கு அணியை வந்து சிலபஸில் கொடுக்கல, அதனால் இதை உங்களை ஜஸ்ட் புக் பேக்கில் இருக்கிறதுனால எடுத்துகிட்டு வந்திருக்கோம், நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து கோடிட்டரங்கள் பாருங்கள். வழியால் நிலைமையான் வள்ளுருவன் பெற்றம் புலித்தோல் போர்த்து மேய்ந்தற்று, அதாவது இந்த குறளை வந்து ஃபுல் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், விலங்கோடு மக்கள் அனைவர் இளங்குநூல் கற்றோரோடு ஏனையவர், இந்த குறளை ஃபுல் பண்ண சொன்னதுதான்ப்பா இதுவும். நெக்ஸ்ட்டு சீரை வந்து மாற்றி கொடுத்து அந்த குறளை வந்து கரெக்டாக சீர்படுத்த சொல்லியிருக்காங்க. கனை கொடிது யாழ்கோடு செவ்வியது ஆங்கு அன்ன வினைபடு பாலால் குழல் அப்படிங்கிறதான் இது கரெக்டான குறள். அவங்க மாற்றி கொடுத்துருக்கிறதுனால இதை நமக்கு சீர்படுத்த சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம திருக்குறள் வரைக்கும் பார்த்துட்டோம்ப்பா ஒரு இயல். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.